அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். 40வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் திருமறை குரானை இவ்வளவு நாள் தொடாட்டினாலும் பரவாயில்லை, இந்த தினத்திலாவது, இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பான இந்த 10 நாட்களிலாவது திருமறை குரானை எடுத்து பாருங்கள். நீங்கள் அரபில் உங்களுக்கு ஓத தெரியாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் தமிழ் குரானில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களையாவது நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவனாக இருக்கிறான். இங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். என் இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துவா கேக்குறாங்க? மெயினா யாரை மெயின்படுத்துறாங்க? தன்னையும் சேர்த்துக்கிறாங்க, தன்னுடைய சந்ததிகளையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, தானும் சொர்க்கம் செல்ல வேண்டும், தன்னுடைய வழி தோன்றர்களும் தன்னுடைய சந்ததிகளும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை நாம் அதிகமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லது சாதாரணமாகவே நாம் மற்ற நேரங்களில் சும்மா இருக்கும் பொழுது, இன்னும் தூங்கும் பொழுது, இன்னும் சமைக்கும் பொழுது, இன்னும் துணி துவைக்கும் பொழுது, இன்னும் பாத்திரம் நடக்கும் பொழுது, இப்படி நம்முடைய மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்ல, நமக்குடைய கைக்கு வேலை இருக்கும், ஆனால் நம்முடைய மைண்ட் சும்மா இருக்கும். அது மாதிரி நேரங்கள்ல நாம் இந்த துவாவை அதிகம் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக எனவும் இப்ராஹிம் கூறினார். அந்த மறுமை நாளிற்கு எந்த அளவிற்கு அஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து கேக்குறாங்க, முதல்ல தனக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் துவா கேக்குறாங்க. அதுக்கடுத்து, யா அல்லாஹ், என்னையும் எனது பெற்றோரையும் இன்னும் நம்பிக்கை கொண்டோர், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கேக்குறாங்க. மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு பிறர் நலம் நாடக்கூடியவங்களாக இருக்காங்க பாருங்க. அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், அவர்களும் சொர்க்கம் போகணும், மூமின்களும் அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், இன்னும் இறை நம்பிக்கை கொண்டோரும் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேக்குறாங்க. இன்னும் எங்கள் அனைவரையும் இந்த விசாரணை நடைபெறும் நாளில் எங்களை மன்னிச்சது யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடும் எனவும் நபி இப்ராஹிம் கூறினார். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அந்நாளில் தமது தலைகளை உயர்த்தியவராக தறி கெட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நிலையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். நிலை குத்திய அவர்களின் பார்வை பழைய நிலைக்கு திரும்பாது, அவர்களின் உள்ளங்களும் செயலற்று விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், அந்நாளில் தமது தலைகளை உயர்த்தி கொண்டு அப்படியே ஓடுவார்களாம். பார்வையை உயர்த்தி கொண்டு அவர்கள் ஓடுவார்கள், அவர்களின் பார்வை பழைய நிலைக்கு திரும்பாது, அவர்களின் உள்ளங்கள் செயலற்று விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாளை மறுமையிலே அந்த நிலையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற அந்த துவாவை நாம் கேட்டு நாளை மறுமையில அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று அந்த விசாரணையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பட்டோடைய இன்னும் அந்த செயல் ஏட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமான் கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வலது கரத்திலே அந்த செயல் ஏட்டை கொடுத்து நாம் அனைவரும் சொர்க்கவாசியாக, இன்னும் அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை நுழைய செய்ய வேண்டும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்கள் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு நோட்டாவது எடுத்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40, 41 இந்த 2 வசனங்களில் அவர் கேட்ட துவாவை சொல்லி காட்டுகின்றார். என் இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநாட்டுவோராக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கிறார். அடுத்து கேட்கிறாங்க, எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் இன்னும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில்
எங்களை இழிவுபடுத்திடாத, எங்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் கூறினார். அப்போ அது மாதிரியான துவா நாமும் கேட்கணும். நாமும் அல்லாஹ்விடத்திலே இப்படியான துவாவை நாம் முன்வைக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்விடத்திலே நாம் உறுதியோடு கேட்க வேண்டும். இறை அச்சத்தோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய துவாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான்.